நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவரா? அதுக்காக பல நாள் கவலைப்பட்டுட்டும் இருக்கீங்களா? பிரச்சனை, நீங்கள் மிடில் கிளாஸில் பிறந்தது இல்லை, கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேயே இருக்கிறது தான். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது பணத்தை பற்றி இல்லை, பணம் வர்றதுக்கான மனநிலையை பற்றி. அதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் மைண்ட் செட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜாப் சேஃபாக இருக்குமா, பிஎஃப் இருக்கா, பென்ஷன் கிடைக்குமா, வேலை மாறினா ரிஸ்க் இருக்குமா, இப்படிலாம் ஒரு மனுஷன் யோசிச்சுட்டே இருந்தானா அதுதான் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் க்ரோத்தை பற்றி கேட்காது, உங்கள் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு பய உணர்வோடையே இருக்கும். பயத்தின் விளைவால் செக்யூரிட்டி தேடி ஓடுறவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுருவாங்க. உண்மை என்னென்னா, செக்யூரிட்டிங்கிறதே ஒரு இல்லூஷன் தாங்க. 10 வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறேன், இது எனக்கு பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்கள் கம்பெனி உங்களை வெளியே அனுப்ப யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் யார் ஒருத்தர் தன்னோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காரோ அவங்கள எந்த கம்பெனியும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கம்பெனிக்கே ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியும். மிடில் கிளாஸ் மைண்ட் செட் நிறைய இஎம்ஐயில் மாட்டி விட்டுடும். கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, சம்பளம் வந்த உடனே காலி ஆகிடும். மிடில் கிளாஸ் மைண்ட் செட் உள்ளவங்க லயபிலிட்டியை உருவாக்கி அதில் மாட்டிப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் ஃபர்ஸ்ட் அசட் கிரியேட் பண்ணுறத தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அசட் கிரியேட் பண்ணுறதுனா நகை வாங்கி வைக்கிறதோ, ஊருக்கு வெளியில் ஒரு இடம் வாங்கி போடுறதோ மட்டும் இல்லைங்க, உங்கள் ஸ்கில்ஸை தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. எதிர்கால லைஃப்பை மனசில் வச்சு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் தொடர்ந்து உங்களோட முயற்சியை போட்டுகிட்டே இருக்கிறது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரிஸ்க்குன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஜாப் ரிஸ்க் இல்லையா, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸில் ரிஸ்க் இல்லையா, உள்ளதுலேயே பெரிய ரிஸ்க் எது தெரியுமா? நீங்கள் ரிஸ்கே எடுக்காமல் இருக்கிறது தான். இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிறது, லைஃப் லாங் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது, உங்கள் ஈகோவுக்கு பதில் சொல்லாமல் தேவையான அளவு மட்டும் பணத்தை செலவு பண்ணுறது, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர்றது, முக்கியமாக செகண்ட் இன்கம் சோர்ஸ் ஒன்று உருவாக்குறது. இதெல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது. ஆனால் அவங்க மனசில் உறுதியாக ஒரு முடிவெடுத்த அடுத்த நொடி ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். இந்த முடிவு தான் பணம் வர்றதுக்கான மனநிலை. ஃபர்ஸ்ட்டு மிடில் கிளாஸ்லேருந்து டெவலப்பிங் கிளாஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும், அப்புறம் தான் ரிச் கிளாஸ்க்கு போக முடியும். இந்த மனநிலை மாற்றம் பணத்தையும் வளத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மிடில் கிளாஸாக பிறந்தது உங்கள் தப்பு கிடையாது. ஆனால் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோடையே வாழ்கிறது தான் உங்கள் தப்பு. இன்றைக்கே டிசைட் பண்ணுங்கள், நாளையிலேருந்து வேற ஒரு ஆளாக மாறுங்க. உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மாறும். ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.